Last 5 days classes are very useful, and our topic is digital marketing. So Dilip sir taught me very clearly, and the practical sections are also very useful. In future also this is very useful to us. Thank you Pradeep sir, and thank you Nandaran team. Thank you so much. The course digital marketing was conducted in a very effective manner. All the contents, both theory as well as practical classes, were conducted by the trainer in a very effective manner. New techniques such as how to create content using ChatGPT, Canva, website creation, creating reels and YouTube videos was taught us in a clear manner. Overall, the rating of this course was very good. Moreover, the course was not boring, but right things were given in a right manner.
episodes from Amazon Music. Resuming Season 1, Episode 57. 5 YouTube Banner Create. How to make YouTube banner. இந்த இதெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து நம்ம சேனல் நேமே இங்கே எடிட் பண்ணிக்கலாம். இல்லை யூஸ்வலாக எடிட் பண்ணுறது அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மியூசிக் சேனல் கொடுப்பேன். ஃபீல் த மியூசிக் அப்படின்னு ஒரு சேனல் ஓகே. நான் வந்து இதை எடிட் பண்ணேன், அப்படியே எடிட் பண்ணேன். நீங்கள் இதில் என்ன ஃபாண்ட் சைஸ்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அதை டெலிட் பண்ணிவிட்டு நான் அதை சேஞ்ச் பண்ண எடிட் பண்ணேன். நீங்கள் வேறு என்ன ஃபாண்ட் சைஸ்னாலும் நீங்கள் கொடுக்கலாம் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருங்க. இதில் கிளிக் பண்ணி எந்த ஃபாண்ட் சைஸ்னாலும் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அஸ் யூஷுவல் இப்போ நான் எனக்கு பிஸ்னஸ் சேனல்னு இருக்குது, நான் கொஞ்சம் எடிட் பண்ணி மியூசிக் சேனல்னு கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் பிராண்ட் என்னவோ அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ இந்த சிம்பிள் வேணாம் அப்படின்னா அதை எடுத்துருங்க, டெலிட் பண்ணிடுங்க. இந்த சிம்பிளாக வேணாம். உறவுகளுக்கு வணக்கம். இது த புக் ஐடியாஸ். நான் உங்க நிலவை மகி. பணத்தை பற்றிய உங்க சிந்தனை முறையை மாற்றக்கூடிய ஒரு புத்தகத்தை பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். மார்கன் ஹர்சல் எழுதின பணத்தின் உளவியல், அதுதான் த சைக்காலஜி ஆஃப் மணி. சேமிப்பு, முதலீடு, செல்வம் பற்றிய புதிய பார்வை தரும் இந்த புத்தகத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமா இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்றைக்கி டுடே இன்ஃபர்மேஷனை ஒன்று சொல்லலான்னு தோணுச்சு. என்ன இன்ஃபர்மேஷன்னா, ஆக்சுவலாக இதுவுமே ஒரு பழைய ஒரு 2-3 டேஸ் முன்னாடி படித்த புக் இன்ஃபர்மேஷன் தான். என்ன இன்ஃபர்மேஷன்னா, ஆல்ரெடி நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது தான், நம்மளோட கல்ச்சர்லேயே அது இருக்குது. யாராவது நம்மளுக்கு இது பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். சேம் கான்செப்ட் தான் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் ஆத்தர்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்ல இதை பற்றி அவர் சொல்லியிருக்காங்க. அந்த ஆத்தர் என்ன பண்ணுவார்னா, ஆக்சுவலி அவர் வந்து டெய்லி வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லுவாரா. பிகாஸ் அந்த தேங்க்யூக்கு வந்து ஒரு யூனிவர்சலில் இருக்க பவர் வந்து வேற லெவல் பவரா. Hi everyone, when I was looking for a good digital marketing course, I came to know about Grow with Digital Experts through Google. They really helped me a lot about knowing about digital marketing and how to handle them. They also provided me placements and I got a job also. Thank you. வணக்கம், என்னுடைய பெயர் எஸ் பால்துரை பாண்டி. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா ஒருத்தட்டி என்ற குட்கிராமம். இக்கிராமத்தில் இப்போது அத்திப்பட்டி போன்ற அழியக்கூடிய நிலைமையில் உள்ள ஒரு கிராமம். இக்கிராமத்தில் பிறந்த பையன்தான் நான். இந்த வீடியோ மூலியமாக க்ரோ வித் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட் திண்டுக்கல் நிறுவனத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நன்றியை தெரிவிக்க முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் என்னுடைய கட்டுரை இடம்பெற்றிருந்தது. இந்த கட்டுரை இடம்பெற முக்கிய காரணமாக அமைந்தது க்ரோ வித் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட் நிறுவனம். இந்த க்ரோ வித் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட் நிறுவனம் எனக்கு டிஜிட்டல் மயமாக்கலை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த விஷயத்தின் மூலியமாக புக் ஐடியா என்ற ஒரு சேனலில் சித்தர்கள் அழிவதில்லை என்ற ஒரு தலைப்பின் கீழ் நான் பேசி வந்து கொண்டிருக்கின்றேன். அந்த சித்தர்கள் அழிவதில்லை என்ற தலைப்பின் கீழ் பேசுவதற்கு நிறைய தலைப்புகள் எனக்கு தேவைப்பட்டு அவர்கள் கற்றுக் கொடுத்த சில நுட்பங்களை வைத்து ஆய்வு செய்தேன். அந்த ஆய்வின் மூலியமாக முருகன் முத்தமிழ் மாநாட்டில் என்னுடைய கட்டுரை இடம்பெற முக்கிய காரணமாக அமைந்தது. அந்த ஆய்வு கட்டுரை முருகன் முத்தமிழ் மாநாட்டு மலரில் இடம்பெற்றுள்ளது. இந்த இடம்பெற்றதற்கு முக்கிய காரணமாக அமைந்த க்ரோ வித் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட் நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மட்டும் இல்லாமல் என்னுடைய பெயர் பால்துரை பாண்டி. அந்த பால்துரை பாண்டி என்று கூகுள் சர்ச் என்ஜினில் டைப் பண்ணினால்
என்னுடைய பெயர் முதல் இடத்தில் வந்து நிற்கும். அந்த நிற்பதற்கு எவ்வாறு நான் அதை அணுக வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த க்ரோ வித் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட் நிறுவனம் தான். அதன் மூலியமாக விக்கிபீடியாவில் என்னுடைய சுயசரிதையும் அதில் வருகிறது. என்னுடைய பெயர், என்னுடைய வரலாறு, நான் என்ன படித்துள்ளேன் அனைத்தும் விக்கிபீடியாவில் முதல் இடத்தில் பால்துரை பாண்டி என்று டைப் செய்தாலே என்னுடைய பெயர் முதல் இடத்தில் வந்து நிற்கின்றது. அந்த நிற்பதற்கு எவ்வாறு அதை அணுக வேண்டும் என்று எனக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்த நிறுவனம் தான் இந்த க்ரோ வித் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட் திண்டுக்கல் நிறுவனம். அதற்கு மிக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு வந்து முக்கிய காரணமாக விளங்கிய அந்த நிறுவனத்தின் தலைவர் அனைவருக்கும் இதன் மூலியம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக மிக நன்றி க்ரோ வித் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட் நிறுவனத்திற்கு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே பஸ்ஸஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால என்னோட அந்த பஸ்ஸஸே என்னோட பேஷன் ஆச்சு. அந்த பேஷனே இப்போ ப்ரொஃபஷனாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம இந்தியாவில் இருக்க ஆல்மோஸ்ட் 80% ட்ராவல் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம சோஷியல் மீடியா ப்ரொடக்ஷன் நம்ம தான் பண்ணிருக்கோம். நம்மளுக்கு ஒரு டீம் இருக்குது, ஒரு 10 to 12 பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் இனிஷியலாக இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த கூகுள் மை பிஸ்னஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து அந்த க்ரோ டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாக தான் தெரிஞ்சுருக்கோம். அவங்களோட ஹெல்ப்பில் நம்ம வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்பை பண்ணோம். அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தா அதுலேருந்து இங்கே லோக்கலில் நிறைய லீட்ஸ் கிடச்சிது நம்மளுக்கு. அது போக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க சஜஸ்ட் பண்ணதுன்னா வெப்சைட் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு அவங்களும் சஜஸ்ட் பண்ணாங்க. எங்களுக்கும் அது சரியாக பட்டுச்சு. ஸோ அதனால் அவங்கள்டே சொல்லிவிட்டு ஒரு நல்ல டைனமிக்கான ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி கொடுத்து சொன்னோம். அதுவே பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு என்ன டிசைன்ஸ் இருக்குதோ அது வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வெப்சைட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் அதுலேருந்து அட்ராக்ட் ஆகிட்டு எனக்கு அதுலேருந்து லீட்ஸ் நிறைய வந்துச்சு. ஸோ அந்த ப்ரொசீஜரும் இவங்க கைட் பண்ணபடி நம்ம ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்கோம். இது போக பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட்னு சொல்லி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் பாட்காஸ்ட் தான் இனிமேல் ஃபுல்லாக ஃபியூச்சரில் இருக்க போகுது. அதை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். இவங்க க்ரோ டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதை பற்றி சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஸோ அதை படி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஃபியூச்சர் சொன்ன மாதிரி இதுதான் இனிமேல் இருக்க போகுது டிஜிட்டலாக எல்லா பக்கமே. அஸ் அன் ஆண்டர்பிரனர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இவங்களோட ஹெல்ப் நிறையவே சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. வெப்சைட்டாக இருக்கட்டும், கூகுள் மை பிஸ்னஸாக இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி ரிவ்யூஸ் எடுக்கிறதுக்கும் அவங்களே கைட் பண்ணாங்க. எப்படி ரிவ்யூஸ் வாங்கணும்னு அதுவும் நிறைய பெனிஃபிட் நம்மளுக்கு பிஸ்னஸ்லேயே கொடுத்துச்சு. இவங்களால நிறைய லீட்ஸும் நம்மளுக்கு வந்து கிடச்சிது. அவங்களோட டிசைன்ஸு அதே மாதிரி அவங்க சப்போர்ட்டும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. நம்ம வெப்சைட் பண்ணும்போது தான் நிறைய சேஞ்சஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் டைம் டு டைம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லா விஷயத்த பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக எல்லா சர்வீஸும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இது போக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் இந்த கோர்ஸஸ் சொல்லி கொடுத்ததா சொன்னாங்க. ஸோ அதுலேயுமே நிறைய வந்து டாபிக்ஸ் இவங்க கவர் பண்ணுறாங்கன்றது தெரிய வந்துச்சு. அப்புறம் ஒரு சில டாபிக்ஸ் வந்து நம்ம டீமுக்கும் வந்து இவங்க கிட்ட நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி ஒரு செஷன் மாதிரி அவங்க எடுத்திருந்தாங்க. அதுவுமே ரொம்ப வந்து பெனிஃபிட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. ப்ளஸ் எங்கள் எம்ப்ளாயிஸ்னாலையும் அதுக்கப்புறம் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ்.